எவ்ரிவன், வெல்கம் டு சல்ராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மினி சேவிங் மிஷின் வச்சு எப்படி தைக்கிறது அண்ட் ப்ளஸ் அதனுடைய செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். எனக்கே ஸ்டிச் பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோங்கங்க. இது வந்துட்டதுக்கப்புறம் தான் நானே அந்த யூஸர் மேனுவல் பார்த்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நானே கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதாங்க சேவிங் மிஷினுடைய பாக்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபுட் கண்ட்ரோலர் கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபுட் பெடல் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக் மீனிங் சேவிங் மிஷின் தாங்க. ஆட்டோமேட்டிக்காகவும் ஸ்டிச் பண்ணலாம். இதுதான் ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். ஸோ இந்த பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மிஷின் ரன் ஆகும். அப்புறம் நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அப்போ மறுபடியும் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடும். இல்லை நானே தான் கண்ட்ரோல் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட் பெடல் வச்சு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் டிசைட் பண்ணுறது. திஸ் இஸ் லோயர் அண்ட் திஸ் இஸ் ஹையர். நீங்கள் உங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இது போத் பேட்ரி ஆப்ரேட்டட் ஆஸ் வெல் அஸ் ப்ளக். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பேட்ரி மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வெளியே போயிட்டு எங்கே ப்ளக் இருக்குது, எங்கே போயிட்டு நம்ம போட்டு இதை ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். ஸோ நீங்கள் பேட்ரி போட்டும் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணலாம், ப்ளஸ் ப்ளக்கிங் பண்ணியும் இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இதில் இருக்குது. இது தாங்க மிஷின். இப்போ நீங்கள் பார்க்குறது இது மினி சேவிங் மிஷின். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஸ்விட்ச் பட்டன். ஸோ இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ரன் ஆகும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஸ்டிச் பண்ணுறது. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ நேரம் ஸ்டிச் பண்ணணுமோ ஆன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு மேனுவலாக நம்ம ஃபுட் ப்ரெஸ் தாங்க நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையான போது கரெக்டாக நம்ம அதை ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பீட் லெவல். ஸோ லோ லெவல் ஸ்பீடும் இருக்குது, ஹை லெவல் ஸ்பீடும் இருக்குது. நீங்கள் உங்கள் தைக்கிறதுக்கு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். அடுத்து கொஞ்சம் இந்த சைடு இந்த மிஷினை நான் திருப்பினேன்னா இங்கே தான் ப்ளகின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபுட் பெடல். ஃபுட் பெடல் நீங்கள் அதுக்கான ப்ளகின் இது பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ளகின் இது. ஓகேங்களா? அடுத்து பவர் கண்ட்ரோலர் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது தெரியுது பார்த்தீங்களா, இது இட்ஸ் லைக் அ சிசருங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் கட் பண்ணணுன்னா இதை வச்சும் கட் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்கள் சிசர் வச்சும் கட் பண்ணலாம். ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் கட் ஆகிடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து இதுக்கு இந்த மிஷினுக்கு கீழேயே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும். ஓகேங்களா? இந்த லைட்டை வச்சு நீங்கள் நீடில் த்ரெட்டு கோக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த லைட் பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து இந்த லைட்டு நீங்கள் தேவையான போது நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போதும் போட்டுக்கலாம், வேண்டாம் அப்படின்னும் போதும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் சிங்கிள் ப்ரெஸ் தான், அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இதுதான் லிவருங்க. இந்த லிவர் நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா இந்த இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அப் ஆகும். பாருங்கள், அப் ஆகுதா? இதை தூக்கிட்டு தான் நீங்கள் கிளாத் இங்கே ஃபிட் பண்ணணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான யூசேஜ் தான் இது. ஜஸ்ட் அப் அண்ட் டவுன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீடில் இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணால் இது அப்படியே கீழே உள்ளே போய் ஸ்டிச் ஆகும். இல்லை எனக்கு நீடில் நான் மேலே தூக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை இப்படியே நீங்கள் தூக்குனீங்கன்னா ஜஸ்ட் தூக்குங்க, அப்படியே இங்கே மேலே அப் ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்திங்கன்னா இந்த நீடில் மேலே தூக்கிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய ஆப்ஷன்ஸு. இப்போ நான் உங்களுக்கு இதில் எப்படி ஃபுட் பெடல் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுட் பெடல் வச்சு கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா நான் இந்த லிவர் மேலே தூக்கிட்டு இந்த நீடிலையும் கொஞ்சம் அப் பண்ணிக்கிறேன், அப் பண்ணிட்டேன். ஸோ இந்த
கிளாத்தை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லிவரை டவுன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டவுன் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கிளாத்தை வந்து கரெக்டான ப்ராப்பர் ஷேப்பில் பிடிச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு த்ரெட்டிங் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்டிச் ஆகணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கையிலேயே சும்மா கையிலேயே ஒரு வாட்டி நீடில் உள்ளே விட்டு வெளியே எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி எடுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ த்ரெட் எதுவும் கட் ஆகாது, ப்ராப்பராக ஸ்டிச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபுட் பெடல் ப்ரெஸ் பண்ணுறேங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஃபுட் பெடல்லேருந்து நான் இப்போ காலை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கரெக்டான அலைன்மெண்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் அகெயின் ஃபுட் பெடல்லேருந்து காலை எடுத்துகிட்டு மறுபடியும் அழகாக ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுட் பெடல்லேருந்து காலை எடுத்துட்டேன். தெரியாது. ஓகே, ஸோ கட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரி, அவ்வளோதாங்க. சிம்பிள், ஸோ சிம்பிள். இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள இந்த த்ரெட்டிங் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த ஊசியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாமே அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே, இதையும் வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை எடுத்தாச்சு. இந்த போபின் வந்துடும். இந்த ஸ்ப்ரிங் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே வந்து விழுந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நீங்கள் உள்ளே விட்டு வச்சுட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த போபினையும் எடுத்துக்கிறேன். இந்த போபினையும் எடுக்கிறேன். ஓகேங்களா? எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு வந்து பாபினில் எப்படி வந்து த்ரெட்டை வந்து ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷானது ஒன்று எடுத்திருக்கேன், ப்ளஸ் இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பாபினில் நம்ம எப்படி வந்து த்ரெட்டை ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மிஷின் வச்சே நம்ம வந்து ரோல் பண்ணலாம். ஜஸ்ட் இதை வந்து அப்படியே புல் பண்ணுங்கள். புல் பண்ணதுக்கப்புறம் இதை வெளியே வந்துடும். இதில் வந்து நீங்கள் த்ரெட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டதுக்கப்புறம் இந்த பாபினில் சும்மா கொஞ்சமாக நீங்கள் த்ரெட் சப்போர்ட்டுக்காக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இப்படி வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இப்படி கிளாக்வைஸ் பண்ணிங்கன்னா இது லாக் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணி ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணிங்கன்னா இது வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க. இதில் நீடில் போட்டுக்கோங்க. எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு சும்மா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த சைடில் போகுது. அப்போ வந்து எனக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி போடுறேன். இப்போ பார்ப்போம் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்ட்டு. இப்போ கரெக்டாக இருக்காங்க. இப்போ கரெக்டாக எனக்கு ரொட்டேட் ஆகுது. நீங்கள் மேலே எடுக்கிறேன். எவ்வளோ நேரம் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ த்ரெட்டு வந்து நீங்கள் இந்த பாபினில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு இது போதும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக தான் காட்டுறது. இருந்தாலும் நான் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு போதும், அதனால் நான் இதை கட் பண்ணிடுறேன். ஸோ கட் பண்ணிவிட்டேன். எடுத்துருங்க வெளியே. இதை வந்து லாக் பண்ணிவிடுங்க. லாக் ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துகிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடும். ஸோ நம்ம வந்து இவ்வளோ வந்து இதில் வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நான் இது ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் எப்படி வந்து த்ரெட்டை வந்து கோக்குறது அப்படின்னு. எனக்கு ப்ளூ நான் ஆல்ரெடி பாபினில் வச்சுருக்கேன். ஸோ நான் ப்ளூவையே போடுறேன். ஓகேங்களா?
இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் இங்கே உள்ளே விட்டுட்டு இந்த பாபின் இருக்கு இல்லையா, இந்த பாபினில் இந்த இதை உள்ளே விட்டுருங்க. ஜஸ்ட் இதை ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், உள்ளே போயிடும். அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் தாங்க கோக்கணும். கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்துக்கும் போகும். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் உள்ளே விடுங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இது தெரியுதுங்களா? ஸோ இங்கே தெரியுதா? இதில் நீங்கள் உள்ளே விடணும். அதுவும் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே இருக்குல்ல, அதில் உள்ளே விடுங்க. அதில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுங்க. ஓகே. ஸோ இப்படி வந்துடுச்சா? அதுக்கப்புறம் இந்த மேலே லிவர் இருக்கு இல்லையா, இதில் உள்ளே விடணும். உள்ளே விட்டு அதையும் எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்க பாயிண்ட், ஸோ இங்கே கீழே இருக்கு இல்லையா, இதில் இப்படி உள்ளே விட்டு எடுங்க. ஓகே. அடா நமக்கு இதுதாங்க. ஓகே. ஸோ இதுவும் உள்ளே விட்டு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னா இங்கே நம்ம உள்ளே விடணுன்னா இங்கே. ஸோ நான் நீடில் மட்டும் மேலே தூக்கிக்கிறேன். ஓகே. அப்போ தான் நீடில் கோக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே உள்ளே விடணுங்க. இந்த இடத்துல விட்டு வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துகிட்டு ஃபைனலி நம்ம நீடில் விடணும். அதுக்கு கொஞ்சம் நான் த்ரெட்டை லைட்டாக கட் பண்ணிவிட்டு எஸ் வந்துடுச்சு. இருங்க. ஓகே. எஸ் வந்துட்டா? இப்போ நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து நீடல் வேணும், எனக்கு த்ரெட்டு கொஞ்சம் வேணும். ஸோ நான் இதை அப்படியே இழுத்து டென்ஷன் ஸ்ட்ரைன் இழுத்து இங்கே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு நான் இழுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பாபின் வந்து எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணணும்? கிளாக் வைஸில் தான் இப்படி இருக்கணும். இது கிளாக் வைஸில் போடுங்க பாபின் த்ரெட். இது இப்படி ஜஸ்ட் இப்படி எடுத்தாலே இது வந்துடும். இங்கே இதில் போட்டுருங்க கிளாக் வைஸில். ஸோ இது உள்ள இப்படி எடுத்து இந்த நூல் மட்டும் இப்படி வெளியே வைங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் இந்த பாபின் த்ரெட்டை நான் எடுக்கணும் உள்ளேருந்து. ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஜஸ்ட் இதை இப்படி உள்ளே கொண்டு போயிட்டு எடுக்கிறேங்க. ஸோ இந்த பாபின் த்ரெட்டை இழுத்துட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து நீடிலோடைய த்ரெட்டு, இது வந்து பாபினோட த்ரெட்டு. ஸோ இந்த 2 த்ரெட்டையும் எடுத்துட்டு அப்படியே இந்த பேக் சைடில் இப்படி போட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒன்றும் இல்லை, அந்த பாபின் த்ரெட் எடுக்கும் போது இதை வந்து ஜஸ்ட் இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி லைட்டாக மேலே தூக்குனீங்கன்னா அந்த பாபின் த்ரெட் வந்து இந்த நீடில் போயிட்டு உள்ளே இருந்து அந்த பாபினோட த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த எடுத்துகிட்டு வர கேப்பில் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய கையை வச்சு அந்த நூலை மட்டும் வலிச்சு இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா அந்த பாபினோட த்ரெட்டும் வந்துடும். அவ்வளோதான். 2 த்ரெட்டும் நான் வந்துடுச்சு. இதை நான் கோத்துட்டேன். இப்போ நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் நான் ஆட்டோமேட்டிக்காக கூட பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள். இப்படி தாங்க இதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. திஸ் இஸ் அ மினி சுவிங் மிஷின். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ண கற்றுக்கலாம். எனக்குமே ஒன்றும் தெரியாது, நான் முன்னாடியே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
இதை வச்சே நான் வந்து சோஃபா கவர் தைச்சிருக்கேன், ப்ளஸ் வந்து என்னுடைய பெட் கவர் தைச்சிருக்கேங்க. ஓகேங்களா?